இல்லைன்னா சுக துக்கத்துல சுகத்தை மட்டும் அவர் எடுத்துக்கிட்டு துக்கத்தை எல்லாம் அபியாக்க தலையில கட்டிடுவாரு. உஷா எப்பவுமே அப்படிதான், ஏதாவது வித்தியாசமா பேசுவா. எல்லாம் லவ் பண்ணா சரியா போயிடும். ஏன் உஷாக்கா நீங்க யாரையுமே லவ் பண்ணல? இங்க பாரு ஆர்த்தி, நான் இப்போ உன் கூட வாயாடுற மூட்ல இல்ல, என்ன விட்டுரு. சரி, லவ் பண்ண வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கோங்க. கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா எவனை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. என்ன உஷாக்கா சொல்றீங்க? யாராவது ஒரு நல்ல ஆம்பளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆமா உஷா, நீ கொஞ்சம் சீரியஸா தேடன்னு வச்சுக்கோ, உனக்கு ஒரு நல்ல மனுஷன் கிடைப்பான். இங்க பாரு அபி, இந்த காலத்துல கல்யாணம்ன்றது ரொம்ப ரிஸ்கியான வேலை. பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்க, சிரிச்சு பேசுறாங்க, பிரியமா பேசுற மாதிரி இருக்கும், ஆனா ஏமாத்துறாங்க. என்னடி சொல்ற? ஆமா அபி, இப்பெல்லாம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ஜட்ஜ் பண்ண முடியல. மனசுக்குள்ள 1000 வக்கரத்தை வச்சுக்கிட்டு வாயால இனிப்பா பேசுற ஆம்பளைங்க இப்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ஏன் நம்மளை சுத்தி அந்த மாதிரி ஆம்பளைங்க நிறைய இருக்காங்க. ஆமா உஷா, நீ கரெக்டா தான் சொல்ற.